கிளிநொச்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இறங்குவதை உறுதிப்படுத்திய 4 வேட்பாளர்கள். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சுமந்திரனின் முடிவு. தமிழர் பகுதியில் தொடரும் நில ஆக்கிரமிப்பு, பௌத்த பிக்குவால் ஏற்பட்டுள்ள குழப்பம். 3ஆம் உலகப் போர் குறித்து ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் 4 வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஊடக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க, சரத் கேத்திரத்ன, ஹிட்டிஹா மிலாஹே, தொன் ஓஷல, லக்மால் அனில் ஹேரத், ஏஎஸ்பி லியனகி ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடாத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்தது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆதரவினை தெரிவிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துபவராக இருக்கக்கூடாது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளரும் சகல சமூகத்தினருக்காக முன்னிலையாக வேண்டும். இதனடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை ஆதரிக்கவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேராவை எதிர்வரும் திங்கட்கிழமையன்று பரிந்துரைக்கும் என ராஜபக்ஷவின் விசுவாசியும் முன்னாள் ராஜதந்திரியுமான உதியங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ தகவல்கள் எவையும் இதுவரை வெளியாகவில்லை. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல் ஆணையகம் நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை இலந்தைக்குளம் பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான வயல் காணிகளை அப்பகுதியிலுள்ள விகாரியின் விகாராதிபதி துப்பரவு செய்ததால் அப்பகுதியில் பதற்ற நிலை எழுந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குச்சவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இலந்தைக்குளம் 5ஆம் கட்டை பகுதியில் உள்ள விகாரியின் விகாராதிபதி குச்சவெளியான் குளத்திற்கு பொதுமக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் துப்பரவு செய்து வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் குச்சவெளி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு அறிவித்துள்ளதாக குச்சவெளி பிரதேசத்திற்கு பொறுப்பான அரசியல்வாதி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த காணிகள் துப்பரவு செய்யப்படுவதை வயலுக்கு சென்ற விவசாயிகளினால் அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் குச்சவெளி பிரதேச செயலாளரின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் இளைஞனொருவனை கடத்தி சென்ற கும்பல் இளைஞனை வாளால் வெட்டி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சியில் இருந்து காதலியை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதிக்கு இளைஞரொருவர் வந்துள்ளார். இதன்போது அங்கு கூடிய இனந்தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வண்டியில் ஏற்றி சென்று தலைமுடியை வெட்டி வாளால் உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர். இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடுவில் பகுதியிலுள்ள வீதியொன்றில் போட்டுவிட்டு குறித்த கும்பல் தப்பி சென்றுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. பூநகரி கிராஞ்சியை சேர்ந்த பிரதீபன் வினுஜன் என்ற இளைஞரே படுகாயம் அடைந்துள்ளதுடன் காவல்துறையினருக்கு நடந்த சம்பவத்தை தெரிவித்துவிட்டு மயக்கமடைந்துள்ளார். படுகாயமடைந்துள்ள இளைஞனை நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நடக்கவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறாவிட்டால் மூன்றாம் உலகப் போர் உருவாகக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள ட்ரம்பின் விடுதியில் இடம்பெற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். குறித்த விடுதிக்கு நேற்று நெதன்யாகு தனது மனைவி சாராவுடன் விஜயம் செய்தபோது ட்ரம்ப் அவர்களை விடுதியின் வாசல் வரை சென்று வரவேற்றார். இதன்போது இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே ட்ரம்ப் மூன்றாம் உலகப் போர் தொடர்பாக நெதன்யாகுவை எச்சரித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் உலகின் அதிகார பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.